சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொன்ன ஏன் சவுல் மேல மனம் உருகலைனா, ஏன் சவுலுடைய ஜெபத்தை கேட்கல அப்படின்னா, நல்லா கவனிங்க. சவுலை காட்டிலும் தாவீது நிறைய பாவம் செஞ்சிருக்கான். ஆனா ஏன் தாவீது மேல மனம் விரகல, தேவன் சவுலின் மேல ஏன் மனம் விரகலைனா, நான் முடிச்ச முயலுக்கு 3 நாள்னு சொன்னவன் சவுல். நான் முடிச்ச முயலுக்கு 3 நாள்னு சொன்னவன் சவுல். தன் தவறை ஒற்றுக்கொள்ளாதவன் சவுல். எனவேதான் கர்த்தர் அவன் ஜெபத்துக்கு என்ன செய்யல, கடைசி நாட்களிலே சவுல் தேவனை தேடின பொழுது அவனுடைய சத்தத்துக்கு தேவன் செவி கொடுக்கல. தேவ பிள்ளைகளே, ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தன் தவறை உணர்கிறேன், பிள்ளைகள் மேல மனம் கொடுக்கிறேன். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன், அறிக்கை செய்கிறவன் அல்ல. நிறைய பேர் பாவத்தை என்ன செய்யறாங்கன்னா அறிக்கை செய்யறாங்க. ஆனா பாவத்தை அறிக்கை செய்கிறது முக்கியம் இல்ல. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்கள் என்ன செய்வார்கள், தேவனுடைய இரக்கத்தை பெறுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்புகிற சுபாவமாய் இருக்கிறார்களோ அவர்கள் மேல தேவன் மனம் திரும்புவார். நீங்க நியாயாதிபதிகளை வாசிக்கிறோம், அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கி ஆராதனை செய்தார்கள். எதை பார்த்து? வருத்தத்தை பார்த்து மனம் திரும்புவார். மெய்யாகவே ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா. உண்மையா உண்மையா யாரெல்லாம் தேவ சமூகத்துல மனம் வருந்துகிறார்களோ அவர்களை வெறுத்து ஒதுக்குறவர்களை உண்மையாய் மனம் திரும்புகிற பிள்ளைகள் மேல தேவன் மனம் திரும்புவார். பரவாயில்ல, உணர்ந்துட்டியா, திருந்திட்டியா, உன்னை திரும்ப அதே ஸ்தானத்துல நான் உன்னை நிறுத்துறமா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அல்லேலூயா. உண்மையில யோனாவை நினைச்சு பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 55:7. ஏசாயாவின் புஸ்தகம் 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு யார் மனம் திரும்புறாங்களோ அவங்க அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். மனம் திரும்புகிறது நான் சொல்லிட்டேன், ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், வேதத்திலே அதுக்கு நிறைய சான்று வருது. நீ உபவாசம் இருந்து ஜெபிப்பதை காட்டிலும் உன்னுடைய காரியத்தை, உன்னுடைய தவறை திருத்திக் கொடுக்கிறது பல நாட்கள் நீ செய்கிற உபவாசத்தை காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னாடி மேலானது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீ ஒரு வாரம் உபவாசம் இருந்து ஜெபித்து ஒரு காரியத்தை சாதிப்பேன் சொல்லுகிறத காட்டிலும், ஆண்டவரே இனி இந்த நாளிலே இப்படிப்பட்ட தவறுகளை உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த காரியத்தை நான் திருத்திக் கொள்கிறேன் சொன்னேன்னா அந்த வார்த்தை அவருக்கு அப்படியே ஐஸ் போல இறங்கி